வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. எனக்கு பிடிச்ச ஒருத்தி மேல கைய வச்சா அவனை அடிச்சு கொன்ன. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் டிஎஸ் பவர் ப்ரோ. டிஎஸ் பவர் ப்ரோ வழங்கும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ சன் எனர்ஜி சோலார் பவர். இன்றே அணுகுங்கள். உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும். சோபக்கிருது வருஷத்தை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் எல்லாமே சிம்ம லக்னத்தில் தான் அது பிறக்குது. அதே நேரத்தில் மகர ராசியிலும் திருவோண நட்சத்திரம் அவிட்டத்தோட கடைசி பாதம் திருவோண நட்சத்திரத்துலையும் இதுக்கான வழிகள் பண்ணது நல்ல ஒரு வழியாக தான் இருக்கும். இப்போது இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம எப்படி இருக்கிறதாக சார் கண்டிப்பாக வணக்கம். அதாவது இந்த மேஷத்துக்கு வந்து சனி லாபத்தில் இருந்தாலும் குரு 12ஆம் இடத்துல விரையாதிபதி இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தது. நிறைய விரயங்கள், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப சண்டைகள், ரொம்ப குழப்பங்கள். ஆனால் அந்த குரு இப்போ மாறினது நிறைய மாற்றங்களை கொடுத்துருவான். இடம் மாற்றங்கள், இடம் வாங்கிறது, புது வாகனங்கள் வாங்கிறது, வேறு ஊருக்கு போகிறது, விசா வழி ட்ரை பண்ணுறது, கல்யாண தடைகள் நீங்கி அதுக்கான வழிகள் வந்துடும். செலவுகள் வந்து ஒரு பாதி வரும், ஒரு பாதி கடனாக வாங்கி அதுக்கான வழி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆவணி மாதத்துக்கு அப்புறம் அவங்க நல்ல ஒரு பலன் வரும். மார்கழியில் வந்து இன்னும் ஒரு பெரிய யோகத்தை அவங்களுக்கு கொடுத்துரும், சித்திரை வரைக்கும் நெக்ஸ்ட் இயர். ஸோ இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பலன் இருக்குது 3 நட்சத்திரத்துக்குமே. ஸோ அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரத்துக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு பலனை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. அது இல்லாமல் தஷ்டாமூர்த்திக்கு வந்து கண்டிப்பாக அதை பண்ணால், அது இல்லாமல் ராவுக்கு இதுக்கு வந்து காலாஸ்திரியோ இல்லைன்னா திருநாகேஸ்வரத்துலேயோ பரிகாரம் பண்ணுறங்க, அதுக்கான பலன்கள் வந்துடும். அதே நேரத்தில் பழைய வழக்குகள், பழைய பிரச்சனைகள் ஒருவேளைக்கு உங்களுக்கு வந்து வழி வந்துடும். ஸோ அந்த டைவர்ஸ் சம்மந்தப்பட்டது இல்லைன்னா கோர்ட்டில் இருக்கக்கூடிய லேண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்துக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ அதுக்கான வழிகள் நீங்கள் பேசலாம், தைரியமாக ஸ்டெப் எடுக்கலாம். உங்களுக்கு ஸ்டெப் எடுக்கலாம்னா தானே அந்த ஸ்டெப் எடுக்க வைக்க அந்த கிரகங்கள் உங்களை தள்ளும். அது இல்லாமல் இந்த கிரானம் வருது, இந்த கிரானம் முடிஞ்சது 20ஆம் தேதிக்கு அப்புறமா. ஸோ சித்திரை மாதம், அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு அப்புறமாவே இந்த கிரானம் முடிஞ்ச அப்புறமாவே மாற்றங்கள் தெரியும் உங்களுக்கு. அவங்களுக்கு எதிர்பார்க்காத, நான் ஏற்கனவே முதல் இதில் மேஷத்தை இதுக்கு போட்டிருக்கேன் நான், இருந்தாலும் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வழிகள் வரும், சரியான வெற்றிகள் இருக்குது. அதேமாதிரி தட்சிணாமூர்த்திக்கு பிரீத்தி பண்ணிவிடுங்க. 2வது குலதெய்வ செவ்வாய் அங்காரகனுக்கு அர்ச்சனை பண்ணினே வாங்க, முருகர் வழிபாடு. ஸோ முருகர் பழனி கோயில் போகிறதோ, பழனிக்கு வழி பண்ணுறதோ, அந்த மாதிரியே போயிட்டு வர சொல்ல ஒரு பெரிய பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு. சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த ராசிக்கு சந்திக்கிறோம் சார். நன்றி, வணக்கம். 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 ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.